நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிறுகதை உலகம் என்கின்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். அந்த வகையில் இன்றைக்கும் கூட சிறுவாணி சிறுகதைகள் 2020 சிறுவாணி வாசகர் மையத்தில் இருந்து வெளிவந்த நூலில் இருந்து தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். அந்த கதையின் தலைப்பு பெண்ணானவள் அப்படிங்கிற அருமையான தலைப்பில் தமிழ்ச்செல்வி எழுத்தாளர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய கதையை நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? ஐயோ, நாப்கினை வைக்கலையே என திலகாவுக்கு நினைவு வர அவசரமாக எழுந்து அலமாரியில் இருந்ததை கொண்டு போய் மகள் அபிநயாவின் பையில் வைத்தாள். காலையில் கிளம்ப தயாராக வைக்கப்பட்டிருந்த மகளது மற்ற சாமான்கள் அனைத்தும் இருக்கிறதா என மீண்டும் ஒரு முறை சரிபார்த்தாள். தனியாக இருந்த காலணி பையையும் மற்ற சாமான்களுடன் சேர்த்து வைத்தாள். முன்னரை விளக்கை அணைத்துவிட்டு படுக்க சென்றவளின் பாதங்களை மகளின் அறையிலிருந்து சாத்தப்பட்ட கதவின் அடியிலிருந்து வந்த குளிர் நிறுத்தியது. உன் அறைக்குள்ள வந்தால் அண்டார்டிகாவுக்கு போன மாதிரி இருக்கு, அவ்வளோ குளிர் என்று அபியிடம் எத்தனை முறை சொல்லி இருப்பாள். ஒரு நிமிடம் யோசித்தவள் பின் மெல்ல உள்ளே சென்றாள். ஒன்றின் மேல் ஒன்று போட்டது போல் இருந்த உயரமான மெத்தையில் பொசு பொசுவென்று அவளுக்கு பிடித்தமான விண்ணித போர்வையை போர்த்தியபடி அபி அழகு பதுமையாக தூங்கிக் கொண்டிருந்தாள். சரியாக 1:22 என்று ஒளிரிக் கொண்டிருந்த கடிகார வெளிச்சத்தில் திலகா மகளையே உற்று பார்த்தாள். குட்டி நெற்றி, சீர் செய்தது போன்ற புருவம், கேள்விக்குறியை தலைகீழாக போட்டது போல நேர்த்தியான மூக்கு. திலகாவுக்கு தன் தந்தையை நினைவுபடுத்த மனம் பாரமாகியது. மெல்ல மகளின் தலையை கோதிவிட்டாள். தூக்கம் கலைந்த அபி, என்னம்மா இன்னும் தூங்கலையா கேட்டபடி அம்மாவின் கையை பிடித்து இழுத்து முத்தம் கொடுத்துவிட்டு மீண்டும் தூங்கினாள். மகளின் நெற்றியில் அழுந்த ஒரு முத்தத்தை கொடுத்தவளுக்கு தொண்டை அடைத்தது. கண்களை இறுக மூடி கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள் திலகா. தன் அறையின் விளக்கை ஆன் செய்தாள். அறையில் கணவரின் குரட்டை சத்தம் அத்துமீறி ஆக்கிரமித்திருந்தது. காலையில் மகள் கிளம்புகிறாள். எப்படி இவரால் நிம்மதியாக தூங்க முடிகிறது? ஏன் தான் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆசை? கால இயந்திரம் இருந்தால் 6 மாதங்கள் பின்னோக்கி சென்று அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்காமல் இருந்திருக்கலாமே. பார்க்காமல் இருந்திருந்தால் மட்டும் அவள் கிளம்பாமல் இருந்திருப்பாளா என்ன? இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல் என்று கேட்டுக்கொண்டே ஹாட் பாக்ஸை திறந்து வறுத்த கோழி துண்டு ஒன்றை எடுத்து வாயில் போட்டாள் அபி. நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம்? கையில் தட்டினாள் திலகா. நாம் பனானா லீஃப் உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், போன வாரம் தானே போனோம். அதான்ப்பா ரொம்ப நாளாகுதுன்னு சொன்னேன். உங்களோட இறால் மசாலா, ஆஹா, சொல்லும்போதே எச்சி ஊறுதே. சரியான சாப்பாட்டு ராமி. பாருங்கப்பா அம்மாவை. பின்ன என்ன, எப்போ பாரு சாப்பாடு சாப்பாடு. மீன் கட்லெட் செஞ்சு கொடுங்கம்மா, பிரியாணி செஞ்சுங்கம்மா, வேறு ஏதாவது பேசுறியா? வேறு என்ன பேசுறது? நேற்று பார்த்தோமே அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி. ஏது, அந்த கேர்ள்ஸ் டாக்குமெண்ட்ரியா? ஆமாம்ப்பா. அன்றைக்கு இஃப் கேர்ள்ஸ் வேர் த ஒன்ஸ் ஹூ சர்வ் ஆர்மி என்னும் குறும்படத்தை பார்த்தபோது தானும் இராணுவத்தில் சேரப்போவதாக அபி சொன்னாள். மகள் ஏதோ விளையாட்டாக சொல்கிறாள் என நினைத்து, ஆமாம், உன்னை போல வீட்டில் துரும்பை கிள்ளி போடாத ஆளுக்கெல்லாம் அதான் சரியாக இருக்கும் என்றாள் திலகா. மறுநாள் இரவு உணவின் போது, அப்பா, கேர்ள்ஸ் ஆர்மியில் சேரணும்னா சைனிங் ஆன் பண்ணணுமாம், அப்புறம் மருத்துவ பரிசோதனைக்கு போகணும் என்று அபி சொன்னபோதுதான் நேற்று அவள் சொன்னது விளையாட்டிற்கு இல்லை, அதற்கான அடுத்த கட்ட ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்டாள் என்பது திலகாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதெல்லாம் வேணவே வேணாம், பொம்பளை பிள்ளைக்கு தலையெழுத்தா என்ன என்று உடனே தனது எதிர்ப்பை கொட்டினாள். தாய் இவ்வளவு கடுமையாக பேசி எறியாத அபியின் முகம் கருத்தது. தந்தை அபியை யோசனையாக பார்க்க, மகளின் எந்த ஆசைக்கும் மறுப்பு சொல்லாத கணவர் இதற்கும் சரி சொல்லிவிடுவாரோ என்ற ஐயம் ஏற்பட்டது. என்னடா அபி, நீ சீரியஸாவா சொல்ற? சேரப்போறியா என்று கணவர் கேட்டதும் அவளின் பயம் உறுதியானது. என்னங்க நீங்க, அவ ஆமான்னு சொன்னா சரின்னு சொல்லிடுவீங்களா என்று சொன்னவளது குரலின் கடுமை அவளுக்கே புதிதாக இருந்தது. அன்று ஆரம்பித்த வாக்குவாதம் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருந்தது.
இதுவே உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா கட்டாயங்கிறதுனால அனுப்பியிருப்பீங்க தானே? திலகாவின் தோழி பிரதீபாவின் மகன் இராணுவத்திற்கு செல்லப் போகிறான் என்று தெரிந்ததிலிருந்து அவள் எப்படியெல்லாம் புலம்பினாள். அப்பொழுதெல்லாம் நல்ல வேளை நமக்கு மகன் இல்லை என்று சமாதானம் அடைந்திருக்கிறாள். இப்பொழுது அபி இப்படி சொன்னதும், எனக்கு பையனா இருந்தாலும் அனுப்பியிருக்க மாட்டேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சு அவ்வப்போது வந்து போகட்டும்னு சொல்லியிருப்பேன். என்னம்மா பேசுறீங்க? நல்ல வேளை நம்ம சிங்கப்பூர் வந்துட்டோம். நீ ராத்திரி 10 மணிக்கு தனியாக வந்தாலும் பயப்படாமல் இருக்க முடியுது. கரண்ட் கட்டு இல்லை. அதுவும் இப்போ ஊரில் இருக்கிற தண்ணி பிரச்சனைக்கு நல்ல வேலையாக நம்ம தப்பிச்சோம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நமக்கு வசதியை செஞ்சு தந்த நாட்டுக்கு திருப்பி செய்யணும்னா மனசு வர மாட்டேங்குது. இது அநியாயம்மா. நீ பொம்பளை பிள்ளையாட்டியே, அதானே கவலை. கமான்மா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போகிறீங்க? மகள் லெவல் தான் படிக்கிறாளா அல்லது வழக்கறிஞருக்கு படிக்கிறாளா என்ற சந்தேகம் வந்தது. அது எப்படி ஒத்தாப்புல எல்லா பிள்ளைங்களும் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கற்பித்து தாங்கள் நினைத்ததை அடைய பார்க்கிறார்கள்? அவங்க எல்லோரையும் உட்கார வச்சு யாராவது பாடம் எடுக்கிறாங்களோ என்று நினைத்தாள். மகளிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் தன்னையே சமாதானப்படுத்த பார்க்கும் கணவனின் மேல் இன்னும் கோபமாக வந்தது. அவள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செஞ்சு தெளிவாக இருக்காளாம். ஆர்மியை முடிச்சுட்டா மேற்படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமாம். தன் பொண்ணு படிக்க விரும்புகிற படிப்புக்கு சிங்கப்பூரில் இடம் கிடைக்காட்டா வெளிநாட்டுக்கு அனுப்பியாவது அதை படிக்க வைப்பேன்னு சொன்ன மனிதரா இவர்? அப்படி உபகார தொகையில் படித்தா திரும்பவும் அங்கே தான் வேலைக்கு போகணும்னு இவருக்கு தெரியாதா என்ன? என்னை சமாதானம் செய்ய நினைப்பவர் மகளை தடுக்கக்கூடாதா? ஒரு தாயாக மனதிற்குள் இருக்கும் சொல்ல முடியாத பயத்தை இவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அம்மாதான் தன் ஆசைக்கு குறுக்கே நிற்கிறார் என்று அபி நினைக்க மாட்டாளா? வீட்டிற்குள்ளேயே 2 அணியாக இருப்பது புது சூழலாக திலகாவுக்கு ஒத்து வராததாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் சரி சொல்லும் நிலையில் இருந்தபோது அடுத்து ஊடகங்களில் வந்த ஒரு செய்தி இறங்கி வந்த ராக்கெட் அதிவேகம் எடுத்து மீண்டும் விண்ணை நோக்கி பாய்ந்தது போல ஆகிவிட்டது. இராணுவ முகாமில் முழுநேர தேசிய சேவையாளர் விபத்தில் மரணம். நீ தலைகீழா நின்னாலும் நான் அனுப்ப மாட்டேன் அபி. அம்மா, நீ என்ன சொன்னாலும் இனிமே காதில் விழாது, உறுதியான குரலில் சொல்லிவிட்டு திலகா எழுந்து சமையல் அறைக்கு சென்று விட்டாள். அந்த சம்பவம் மகளை அனுப்பாமல் இருப்பதற்காக தனக்காகவே நடந்தது போல எண்ணினாள். தன் குடும்பமென்று வரும்போது ஓர் அசம்பாவிதத்தை கூட தனக்கு சாதகமாக எடுக்கும் மனம் அவளுக்கு ஆச்சரியத்துடன் வெறுப்பையும் சேர்த்து தந்தது. எப்படியோ தான் மறுப்பதற்கு ஒரு வலுவான காரணம் கிடைத்துவிட்டது என்று எண்ணி இலகுவாததற்குள், அம்மா இங்கே வாங்க! அடி தொண்டையில் அபி கத்திய கத்தல் திலகாவை அவசரமாக அறையை விட்டு வரவழைத்தது. அபி கையில் வைத்திருந்த ஸ்ட்ரைட் டைம் செய்தித்தாளை வரவேற்பை மேசையில் வீசினாள். சறுக்கு பலகை போல வேகமாக போய் கீழே விழுந்தது. வாகன விபத்தில் 4 மரணம்னு தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. அதுக்காக நம்ம வாகனத்தில் போகாமல் இருக்கோமா? VP 370 விமானம் என்ன ஆனதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம விமானத்தில் ஏறவே இல்லையா? இது மாதிரி தினம் தினம் ஏதாவது செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயா இருக்கோம்? திலகா மெதுவாக வந்து அந்த செய்தித்தாளை எடுத்து ஒழுங்காக வைத்துவிட்டு அபியை பார்த்தாள். ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசிட்டு தான் நினைப்பா அவனுக்கு. நீ பண்ணணும்னு சொல்கிறது வாகனத்து டயரில் நாமளாக தலையை கொண்டு விடுறது மாதிரி. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா மிலிட்ரி ஆளுன்னு அடிக்கடி தாத்தா ஆர்மியில் இருந்ததை பெருமையாக பேசுவீங்க, நான் போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திலகாவின் அப்பா இந்திய இராணுவத்தில் இருந்தவர். ஏதாவது அபிக்கு பிடிக்காமல் ஆனால் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் எங்கள் அப்பா ஆர்மி ஆளாக்கும், எங்களையெல்லாம் அப்படி தான் வளர்த்துருக்கார் என்று பெருமையாக பேசியது இன்று பீரங்கி குண்டு முன்பக்கம் செல்லாமல் பின்பக்கமாக திலகாவை நோக்கி வந்தது போலானது. நான் அனுமதிச்சாதான் தாத்தா போக முடியும்னு நிலைமை இருந்திருந்தா நிச்சயம் அனுப்பியிருக்க மாட்டேன். வெறுப்பு நிறைந்த பார்வையை தாயின் மீது வீசிய அபி தன் அறைக்குள் சென்று வேகமாக கதவை சாத்தினாள். சோமு எழுந்து பால்கனிக்கு வந்தான். கீழே விளையாட்டு திடலில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். மென்மையாக தழுவிய காற்று அவனுக்கு ஆறுதல் சொல்வது போல இருந்தது. நெஞ்சு கூடு நிரம்பும் மட்டும் இழுத்து சுவாசித்தான். பின் அபியின் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்று கணினியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தவள் பக்கத்தில் மெல்ல அமர்ந்தான். உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமாடா? அபிமா,
அம்மாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்காவது உன்னை திட்டினா கூட வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுவாங்க. இந்த விஷயத்தில் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கஷ்டப்படுவாளே, பிஎம்டி பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங்கில் ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்கிற பயம். புரிஞ்சுக்கோடா, கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒன்று புரியணும், ஏன் இதில் சேரணும்னு இந்த அளவுக்கு தோணுச்சு உனக்கு? இது ஏதோ சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்னு செய்கிற காரியம் இல்லை, அதனால் கேட்குறேன். எங்கள் பள்ளியில் நடந்த ஆர்மி முகாமில் கலந்துக்கிட்டப்பவே எனக்கு ஆர்வமாக இருந்ததுப்பா. அதோட அந்த படத்தை பார்த்ததும் முடிவே பண்ணிட்டேன். பொண்ணுங்க பெரிய பெரிய துப்பாக்கியை தூக்கி சுடுறது, ஆர்மி டேங்கில் ஏறி போகிறது, இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு எங்கேப்பா கிடைக்கும்? அதெல்லாம் ஒரு த்ரில்லுப்பா. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமாம்மா? அங்கே என்னென்ன பயிற்சிகள் கொடுப்பாங்க, எவ்வளோ சிரமமாக இருக்கும்னு தெரிஞ்சு தான் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு போகிறேன். நிச்சயமாக இதில் ஏண்டா சேர்ந்தோம்னு வருத்தப்பட மாட்டேன்ப்பா. எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியலை. சரி, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், பொறுமையாக இரு சொல்லிவிட்டு மகளின் தலையை மெல்ல கோதிவிட்டு வெளியில் வந்தவனின் கண்ணில் சாப்பாட்டு மேசை மேல் அபிக்கு பிடித்த இறால் எல்லாம் எங்களை யாரும் முன்னவில்லையே என்று ஏங்கியபடி கிடந்தது பட்டது. சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பாத்திரங்களை கழுவிக்கலாம் என்று சொன்னாலும் கையோட கையாக வேலையை முடிச்சுட்டு கிச்சன் மேடையை துடைச்சி விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும்னு சொல்கிற திலகாவா இப்படி? எல்லாவற்றையும் எடுத்து ஒழுங்கு செய்துவிட்டு அறைக்குள் சென்ற சோமு அவள் அருகில் படுத்தான். என்ன, தூங்கிட்டியா? பதிலாக விசும்பலே கேட்டது. மெல்ல அவளை தன் பக்கமாக திருப்பினான். அதற்காகவே காத்திருந்தது போல திலகா கணவரின் நெஞ்சுக்குள் புகுந்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். சோமு அதை தடுக்கவில்லை. சற்று ஓய்ந்ததும் அபியிடம் பேசியதையெல்லாம் கூறினான். பெண்கள் வாழறதுக்கு ஏற்ற நாட்டில் இருக்கும் என இவ்வளவு நாளாக நிம்மதியாக இருந்தேனே, அந்த பாதுகாப்பே இப்போ எனக்கு வில்லங்கமாக வருதே. பொம்மையை வைத்து விளையாடித்தான் தீருவேன் என்பதை போல துப்பாக்கியை தூக்க இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறாளே. நாளைக்கு கல்யாணம்னு வரப்போ ஆர்மியில் இருந்த பொண்ணான்னு ஒரு கேள்வி வந்தால் இதையெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காமல் நம்ம பொண்ணு தப்பான எந்த முடிவும் எடுக்க மாட்டாள்னு இவர் சொல்கிறாரே என்று திலகா உள்ளுக்குள் வெம்பினாள். மறுநாள் பை என்று பேருக்கு திலகாவிடம் சொல்லிவிட்டு பள்ளிக்கு கிளம்பிய மகளை பின்தொடர்ந்து வராண்டாவிற்கு சென்று கீழே பார்த்தால் இவள் மேலிருந்து பார்ப்பாள் என்று தெரிந்தும் கமாண்டர் அவளை திரும்பி பார்க்க விடாது என்று கட்டளையிட்டது போல் அபி விடுவிடு என்று சென்று கொண்டிருந்தாள். அன்று ஒரு நாள் அபி கிளம்பியதும் அவளிடமிருந்து அழைப்பு. என்னமோ மறந்து வைத்து விட்டாள் என்று நினைத்து கொண்டு எடுத்த திலகாவுக்கு, ஏமா வராண்டாவிற்கு வந்து எனக்கு கை காட்டலை என்று அவளின் திட்டுதான் கிடைத்தது. அப்படி ஒரு தோழி மாதிரி இவ்வளவு நாள் பழகி கொண்டிருந்த அபியா இது? யார் கூறும் ஆறுதலுக்கும் மனமோ மூளையோ செவி சாய்க்காது என்று தெரிந்தும் ஏன் செய்கிறோம் என்று தெரியாமலேயே தன் தோழிக்கு போன் செய்து, என்கிட்ட எதுவும் கேட்காத, எதுவும் சொல்லாத, என்னை அளவிடு என்று சொல்லிவிட்டு 5 நிமிடங்கள் அழுதாள். அன்று மாலை பள்ளி முடிந்து வந்த அபி தேங்க்யூமா என்று திலகாவை இறுக கட்டி பிடித்து பாதி கன்னம் உள்ளே செல்லும் அளவுக்கு அழுத்தி முத்தமிட்டாள். நீ சேர்ந்துக்கோன்னு மெசேஜை பார்த்ததுமே உங்களை கொஞ்சம் போல இருந்ததுமா. அபியாக அவளை விடும் வரை திலகா அமைதியாக இருந்தாள். என்னம்மா, இப்போவும் எனக்கு நீ போகிறதுல எனக்கு துளி கூட விருப்பமில்லை அபி. என்னம்மா சொல்கிறீங்க? உனக்காக தான் ஒத்துக்கிறேன். உன்னால் அம்மா கூட பேசாமல் கொஞ்சாமல் இருக்க முடியும். என்னால் அதெல்லாம் முடியாது. கோபமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கண்கள் ஒத்துழைக்கவில்லை. அதன் பிறகு திலகாவிற்கு கண்களை மூடினாலே பெண்கள் பெரிய பெரிய மூட்டைகளை தூக்கி கொண்டு ஓடுவது போலவும் குதிப்பது போலவும் மயங்கி விழுவது போலவும் காட்சிகள் வந்தபடியே தூக்கத்துக்கு வழியே விடாமல் இருந்தன. இராணுவம் முன்பு மாதிரி கடுமையாக இல்லை. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னும் பயிற்சி குறைச்சலாக தான் இருக்கும். பாதுகாப்பும் பலமாக தான் இருக்கும். எல்லாம் ஓடுற ஓட்டத்தில் முடிஞ்சிடும், நல்லதையே நினைப்போம் என்றெல்லாம் கணவனால் எப்படி எளிதாக சொல்ல முடிகிறது? வீட்டில் அபி வேலை செய்யலைன்னு சும்மா பேருக்கு தான் திட்டுவாளே ஒழிய தேவை என்று வந்தால் தோழி சந்தியா மகள் போல எப்படியும் கற்றுக்கத்தான் போகிறா. அதுக்கு ஏன் இப்போலேருந்து கஷ்டப்படணும்னு நினைப்பவள். ஆனால் இப்போது கனமாக தூக்கி உடம்பு முரட்டுத்தனமாக ஆயிடுமே, ஆள் கருத்து போவாளே. நாளை பின்ன கல்யாணம்னு ஒன்று இருக்கேன்னெல்லாம் யோசித்தவளுக்கு வெடிகுண்டு போடாமலேயே மண்டை வெடித்து விடும் போலிருந்தது. ஒருவேளை அப்பா ரத்தம் அவள் உடம்புல ஓடுதோ? இது எதையும் கணவரிடம் சொல்லி புலம்ப கூட முடியலையே என்று நினைக்கும் போது மனது இன்னும் பாரமாகியது.
சாத்தியமே இல்லை என்று தெரிந்ததுமே ஏதாவது மாய மந்திரம் நிகழ்ந்து தன் மகளின் மனதை அம்மா நான் போகலம்மா என்று சொல்ல வைத்து விடாதா என்று நெஞ்சு கிடந்து தவித்தது. அவளை மதித்து அவள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அவள் போக்குக்கு விட்டது தப்பாக போச்சு. இப்போது என்னோட உணர்ச்சிகளோட விளையாடுறா. இப்படி எந்நேரமும் அந்த எண்ணத்திலேயே இருந்ததால் திலகாவால் வேலைகளை சரிவர செய்ய முடியவில்லை. அன்று ஒரு நாள் வீட்டு தொலைபேசியை காணவில்லை என்று வீடு முழுவதும் தேடி பின் கை தொலைபேசியிலிருந்து அழைத்தால் குளிர்பதன பெட்டியிலிருந்து சத்தம் வந்தது. நாட்கள் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய தோட்டா வேகத்துக்கு பறந்து இதோ நாளை அபி கிளம்பும் நாளும் வந்துவிட்டது. வீட்டை விட்டு கிளம்பும் முன் அபி தன் தாத்தாவின் படத்தை வணங்கிவிட்டு திரும்பி அம்மாவை இருக்க அணைத்தவள் அவளின் தோள்பட்டையில் தன் முகவாயை வைத்து அழுத்தியபடியே, கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் முடிச்சிட்டு வந்ததும் என் பொண்ணு மிலிட்ரி ட்ரைனிங் முடிச்சிருக்கான்னு பெருமையாக சொல்வீங்க பாருங்க என்றாள். பாசிர் பேருந்து முனையம். என்லிஸ்டீஸ் திஸ் வே அறிவிப்பு பலகை ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தது. இராணுவத்திற்கு செல்பவர்களையும் உடன் வருவோர்களையும் அழைத்து செல்ல பேருந்துகள் வரிசையாக நின்று கொண்டிருந்தன. கரும்பச்சை இராணுவ சீருடையில் இருந்த முழுநேர சேவையாளர்கள் தேசிய சேவைக்கு செல்பவர்களை மட்டும் வரிசையில் நிற்க சொல்லி கட்டளையிட்டார்கள். அபி தன் மூட்டைகளை தூக்கி கொண்டு அந்த வரிசையோடு சேர்ந்து கொண்டாள். சற்று நேரத்தில் தேசிய சேவை முகாம் மஜுவை நோக்கி பேருந்து புறப்பட்டு சீராக செல்ல ஆரம்பித்தது. மகளை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்ததிலிருந்து திலகா எதுவுமே பேசவே இல்லை. வாய் மட்டும் அப்பா உங்கள் பேத்தியை பத்திரமா பார்த்துக்குங்கப்பா என்று ஜபம் போல உச்சரித்து கொண்டே இருந்தது. அபி இல்லாத அவளின் அறை இராணுவ பயிற்சி முடிந்து அமைதியான திடலை போல நிசப்தமாக இருந்தது. அந்த பக்கம் போவதையே தவிர்த்தாள். சமையலறை தான் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பது போல கழுவிய பாத்திரங்களை கழுவிக்கொண்டும் துடைத்த இடங்களை துடைத்து கொண்டும் அங்கேயே சுற்றி கொண்டிருந்தாள். அபி பத்திரமாக சென்று விட்டாளா என்ற நண்பர்களின் விசாரிப்புகளுக்கு அவள் கணவன்தான் பதில் சொல்லி கொண்டிருந்தான். அதெல்லாம் அபி தைரியமாக தான் போறா, திலகா தான் தேவையில்லாமல் பயப்படுறா என்ற அதிகப்படி தகவல் வேறு. அது காதில் விழ விழ திலகா இன்னும் வேகமாக வேலையை செய்தாள். முணுமுணுப்பது மட்டும் நிற்கவே இல்லை. அவள் மீது இறக்கப்பட்டு தூக்கமே கொஞ்சம் வலிவிட்டிருக்கும் நேரம் குண்டு வெடித்தது போன்ற இடியோசை அதற்கு தடை போட்டது. ஐயோ அபி என்று திடுக்கிட்டு முழித்தாள். 10 கிலோமீட்டர் ஓடி வந்தது போல உடல் வியர்த்திருந்தது. கணவன் மேல் கோபம் இருந்தாலும் தற்சமய ஆறுதலுக்கு அவன் தேவைப்பட்டான். ஆனால் அருகில் இல்லை. வரவேற்பறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பான் என்று நினைத்து வந்தவளுக்கு அதன் அமைதி ஏமாற்றத்தை தந்தது. அபியின் அறையை அவசரமாக கடந்து பால்கனிக்கு வந்தால் அங்கும் வெறுமை. அவசரமாக உள்ளே வந்தவளுக்கு மகளின் அறையில் அபியின் நாற்காலியில் அமர்ந்து அவளது மேசையின் மேல் தலை சாய்த்து கிடந்த சோமு வித்தியாசமாக தெரிந்தான். பின் குறிப்பு: சிங்கப்பூரில் இளைஞர்கள் கல்லூரிக்கு செல்வதற்கு முன் 2 ஆண்டுகள் இராணுவ சேவை கட்டாயம் செய்ய வேண்டும். பெண்கள் விருப்பப்பட்டால் சேரலாம், உபகார சம்பளத்துடன் அப்படிங்கிற பின்குறிப்போடு இந்த கதையை எழுதி முடித்து இருக்கிறார்கள். மிகவும் அருமையான ஒரு கதை. ஒரு பெண் என்பவள் மிகவும் தைரியமாக இருந்தாலும் அந்த உணர்வுபூர்வமான மகளோடு இருக்கும் அந்த உணர்வுபூர்வமான பந்தத்தை தாயால் கைவிட முடியாது அல்லவா? அப்படி தாய்ப்பாசம் நிறைந்த கதையாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த பெண் பிள்ளை மிகவும் தைரியமாக மிகவும் அருமையான ஒரு முடிவை எடுத்திருந்தது. நம்மையும் நெகிழ வைத்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கதையை செவி மடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நமது வாசக அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்படியான சிறுகதை உலகத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இறைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.